ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரம்ஜான் டைமில் நம்ம பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான நோன்பு கஞ்சி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் பாருங்கள், ஒரு 150 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி தான். அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மட்டன் ஒரு 100 கிராம் போன்லெஸ்ஸாக மிக்சர் ஜாரில் சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசி, பாசிப்பருப்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் லவங்கம் இது வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறத இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்தே வதக்கிக்கலாம். ரெண்டும் சேர்த்து செஞ்சால் தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கலந்தே செஞ்சுக்கோங்க. காரத்துக்கு எடுத்திருந்தால் ஒரு பச்சை மிளகாயும் அதுலேயே போட்டு இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே நறுக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த போன்லெஸ் மட்டனை எடுத்து போட்டுக்கலாம். இதை நீங்கள் கடையிலே கொத்தி கூட வாங்கிட்டு வரலாம். நான் கொத்தாமல் வாங்கிட்டு வந்துட்டதுனால மிக்சர் ஜாரில் நம்ம கோலா உருண்டைக்கு எப்படி பல்ஸ் மோட்டில் சுற்றி எடுப்போம் அந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே எப்படி நல்லா திரியாக வந்துடுச்சு பிரிஞ்சு போய் அப்படின்னு. ஒன்றா போட்டது நல்லா அந்த ஹீட்டில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டோம்னா அந்த மட்டனில் உப்பு நல்லா ஏறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டோம். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். நீங்கள் கடையில் வாங்கி போடாமல் நான்வெஜ் செய்யும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் தக்காளி காட்ட மறந்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி தான். அதையும் இதில் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப மையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அரிசி வேக வைக்கும் போது தக்காளி அங்கங்கே திரியாக தெரியும் சாப்பிடும்போது. அதனால் லேசாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கரம் மசாலா தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் இல்லைனா கறி மசால் பொடினே கடையில் விற்கிது பார்த்திங்களா, நீங்கள் அதை கூட வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா முதல்லையே போட்டோன்னா அது நல்லா வெந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஹீட்டில் மட்டன் அப்படியே பாதி வெந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப் வந்துச்சு. அதுக்கு நான் ஒரு 5 கப் தண்ணி விடுறேன். நீங்கள் பார்த்துட்டு விடுங்க. இல்லைன்னா நம்ம திறக்கும்போது கூட கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணி ஊற்றி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்து நம்ம மூடி போட்டால் தான் கரெக்டாக வெந்து வரும். இப்போவே நமக்கு மட்டன் நல்லாவே குக் ஆகிருக்கும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் வரட்டும். மட்டன் கைமா மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். வேகாதுன்ற பயம் வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பச்சரிசி, அந்த பாசிப்பருப்பு, மட்டன்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பவுல் குடித்தாலே ரொம்ப வயிறு போதும்னு தோணும். பெரியவங்களுக்குலாம் ஒரு 2 பவுலே போதும். பாருங்கள், இப்போ 5 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், திறந்து பார்க்குறா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பச்சரிசி முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா அப்படியே பாதி பாதியாக அந்த அரிசி உப்புமாக்கு உடைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சால் நல்ல குருணையாக வரும்.
அப்படி இல்லைனா கடையிலேயே வந்துட்டு குருணை பச்சரிசின்னு விற்கிது, நீங்கள் அது கூட வாங்கி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த அரிசி வாங்கி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், திக்கான பால். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. உப்பு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாவே சேருங்க, அதான் நல்லது. பாருங்க, நல்லா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரம்ஜான் இல்லைனாலும் நம்ம எப்போ வேணாலும் வீட்டில் வந்துட்டு ஹெல்த்தியாக நோம்பு கஞ்சி செஞ்சு குடிச்சிக்கலாம். ரம்ஜானுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம வெந்தயம், தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. சூடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். பச்சரிசி, பாசிப்பயிறு, மட்டன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. இதில் எனக்கு மட்டன் பிடிக்கல, சிக்கன் தான் செய்யணும்னா அப்படியே நீங்கள் சிக்கனை மாற்றி இதே மெத்தடில் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இல்லை வெஜ்ஜு தான் பிடிக்குன்றவங்க அந்த நான்வெஜ் சேர்க்காமல் மீதி இருக்க ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.